பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையில் நாமத்தில் அலைவரவங்களை எல்லாரும் இந்த எழும்பேன் புயலுக்கு மேல் செய்திகளுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரீடிங் பேசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 7, 8, 9 இந்த 7, 8, 9 அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதிலேருந்து ஒரு வசனத்தை நாம் எடுப்போம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க்கு 7:15. Nothing outside a man can make him unclean, but going into him. Rather, it is what comes out of a man that makes him unclean. பாருங்க, சுத்தம் பரிசுத்தம் என்று ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இங்கே நமக்கு விளக்குகிறார். சுத்தமான அசுத்தமான ஒரு காரியம் என்று பிரித்து வைத்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். அன்றைக்கு என்ன பண்ணாங்க கர்த்தருடைய பிள்ளைகள்? இதெல்லாம் அசுத்தமான காரியம் என்று இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஆண்டவரே சொன்னார், இதெல்லாம் சாப்பிடாதீங்க, க்ளீன் அன்க்ளீன். ஆண்டவர் தான் நிறைய விஷயத்தை ஒரு லாவாக கொண்டு வந்து பிரித்து வச்சார். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவரே இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு என்ன செய்து வைத்தார், இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய வெளிப்புறத்தை நீ சுத்தமாக வைத்து கொண்டு உள்ளே இருக்கும் காரியங்கள்லாம் அசுத்தமாக இருக்கே, அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு. பாருங்க, இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறேன், அதனால் இவர் பரிசுத்தவான்னு ஆயிடுச்சு. ரைட்டா? நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, இவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாங்க அதனால் பரிசுத்தவான். இல்லை, வெளியே ஒயிட் அண்ட் ஒயிட்னு போகிறதால, வெள்ளை ட்ரெஸ் போகிறதால நம் பரிசுத்தவன் ஆக முடியாது. ஏன்னா இருதயத்தின் காரியங்கள் ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் ஜெஸ்ஸி வீட்டுக்கு போகும்பொழுது ராஜாவாய் அபிஷேகம் செய்ய எல்லா பிள்ளைகளையும் பார்க்குறாரு, எல்லா மகன்களையும் பார்க்குறாரு. அவருக்கு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்பொழுது இவர் பயங்கரமாக இருக்கிறாரு, இவருடைய ஃபிசிக் பயங்கரமாக இருக்கா, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கா, அப்படி இப்படி எல்லாத்தையும் பார்க்குறாரு. கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, சாமுவேல் நீ வெளிப்புறத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று தாவீதை காட்டினார் ஆண்டவர். அப்போது சாமுவேலுக்கு அப்போ தான் அவன் புரிஞ்சு, ஆஹா, நம்ம ஃபுல்லாக வெளிப்புற பர்ஃபார்மன்ஸை பார்க்குறோம், ஆனால் ஆண்டவர் உள்ள இருதயத்தின் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்து மூலம் என்ன சொல்கிறாரு, வெளிப்புறம் அன்க்ளீன் க்ளீன் என்றது சப்ஜெக்ட் கிடையாது. ரைட்டா? அது முக்கியம் கிடையாது. அது நீங்கள் ஒரு வேளை அழுக்காக இருக்கிற ஒரு சட்டை தெரியாமல் அழுக்கு பட்டுச்சுல, சட்டை கசங்கி இருக்குது அப்படின்னா அதனால் நீ நீதிமான் இல்லை அப்படிலாம் கிடையாது. ரைட்டா? நீ என்னென்ன சாப்பிட்ற அதனால் அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு தெரியுமா வஞ்சர மீன் நம்ம சாப்பிடக்கூடாது. வஞ்சர மீனை சாப்பிடக்கூடாதா? யாருங்க சொன்னது அப்படின்னு கேட்பேன். இல்லைங்க, வஞ்சர மீன், எறா, அப்புறம் இந்த அனிமல், அந்த அனிமல், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் யாருடைய விசுவாசத்தையும் நான் குறையாக சொல்லவில்லை, வேதத்தில் இருக்கிற விஷயத்த சொல்கிறேங்க. சரியா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் படைத்த அனைத்தும் சுத்தமான காரியம் என்று பேதுருக்கிட்ட சொல்கிறார். பேதுருக்கிட்ட என்ன சொல்கிறாரு, பேதுரு அப்படியே தூங்கினே இருக்கிறாரு. திடீர்னு அப்படியே மத்தியான நேரத்தில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அதில் எல்லா விலங்குகளும் வருது, சாப்பிடுன்றார். உடனே பேதுரு, இல்லை ஆண்டவரே, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இதெல்லாம் அசுத்தமான காரியம், விலங்குகள், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னார். ஆண்டவர் இது 3 வாட்டி செய்கிறார். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் படைத்த எல்லாமே சுத்தமான காரியங்கள் தான், நீயே அதை அசுத்தம்னு பிரிக்கிற அப்படின்றார். அப்புறம் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புகிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்ம அசுத்தம் அப்படின்னு சொல்லி இவர்கள் யூதர்கள் தான் நல்லவர்கள், சுத்தமானவர்கள், இவர்கள்லாம் அசுத்தம் பிரிக்கவில்லை. ஆண்டவர் இருதயத்தை பார்த்தார். ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை பார்த்தார். இவர்களுக்கு சத்தியம் தேவை, இவளுக்கு உண்மை தேவைப்படுகிறது, இவளுக்கு காஸ்பல் தேவைப்படுது, இவர்களுக்கு நான் தேவைப்படுகிறேன் என்று நம்மை ஏற்றுக்கொண்டார். அப்போது அசுத்தம் என்று ஆண்டவர் யாரையும் தள்ளி வைக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் படைத்தது எல்லாம் சுத்தமான காரியங்கள் தான் என்கிறார். நம்ம ஏன் போய் உணவுலேயும் மற்ற காரியத்தில் ஐயோ இதெல்லாம் அசுத்தம் அதெல்லாம் அசுத்தம் அவசியம் இல்லைன்றார். ரைட்டா?
அதுக்காக நான் ஏதோ ஒரு படத்தை பார்ப்பேன், நான் மொபைலில் ஒரு விஷயத்தை பார்ப்பேன், இதெல்லாம் வந்து அசுத்தமான ஒரு அதாவது பரிசுத்தமாக இல்லாத ஏதோ அசிங்கமான ஒரு காரியத்தை பார்த்துட்டு இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அதை நான் சொல்ல வரல. ரைட்டா? நீங்கள் என்ன சாப்பிடுவது, என்ன ட்ரெஸ்ஸு போடுறீங்க, இதெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்புற தோற்றம் ஒரு மனிதனை பரிசுத்தம் ஆக்காது. இருதயத்தின் காரியங்கள் தான் ஒரு மனிதனை பரிசுத்தம் ஆக்கும். ரைட்டா? அப்போது 2 விஷயம். வாட் இஸ் கோயிங் இன்சைட் நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா 5 ஆர்கன்ஸ் நம்மளுடைய இது கண், மூக்கு, வாய், காது, நம்மளுடைய டச்சு, இதில் 5. இதை தவிர என்னுடைய புத்தகத்தில் நான் 2 எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா, இருதயமும் மனசும். ரைட்டா? உன்னுடைய ரீசனிங் அண்ட் லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா, எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் 2 சென்சரி ஆர்கன்ஸ் தான். ரைட்டா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக தான் நமக்கு அசுத்தமான காரியம் உள்ளே போகுது, பரிசுத்தமான காரியம் உள்ளே போகுது. அப்போ கேட்வே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருதயம் கெட்டு போகும், எப்படி உள்ளே இருக்கிற மனிதன் உள்ளே இருக்கிற நம்ம மனுஷன் எப்படி அசுத்தம் ஆயிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி அசுத்தமாகறோம், நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ஸ் மூலம் நம்ம பார்க்கறது, நம்ம கேட்பது, நம்ம பேசுவது, இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா அசுத்தமாய் நாம் மாறுகிறோம். நம்மளுடைய டச்சு இதெல்லாம் ஒருத்தர் தொடுவதால் அசுத்தமான ஒரு விஷயங்கள் நாம் சிந்தனைக்குள் கொண்டு வந்தால் நம்ம இருதயம் அசுத்தமாக மாறுகிறது. வெளியிருந்து வருவது அசுத்தமாய் இருக்கும். அப்ப இருதயம் அசுத்தமாய் மாறிவிடும். உள்ளே இருந்து வெளியே போவது, அதான் பைபிள் சொல்லுது, வாட் இஸ் கோயிங் அவுட் சைட், வாட் இஸ் கம்மிங் ஃப்ரம் இன்சைட் அண்ட் கோயிங் அவுட் சைட் இட் இஸ் அன்கிளீன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உள்ளேருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒன்று சிந்திக்கிற பார்த்தியா, அது தவறாக இருக்கிறது. அப்போ உன் எண்ணங்கள், சிந்தனைகள், ரைட், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அது தவறாக இருக்கிறது. உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள் ஆண்டவர் அறிவார்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. ஐ நோ த மோட்டிவ்ஸ் பிஹைண்ட் யுவர் தாட்ஸ்ன்றார். உன்னுடைய சிந்தனைகளை நான் அறிவேன்றது ஓகே. உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அதாவது உன்னுடைய தாட்ஸ், உன்னுடைய எண்ணங்கள், இதை நான் அறிவேன் என்றது ஓகே. ஆனால் உன்னுடைய எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கும் சிந்தனை என்ன, உன்னுடைய பிஹைண்ட் யுவர் தாட், வாட் இஸ் யுவர் மோட்டிவ், தட் ஐ நோன்றார். அப்போ பாருங்கள், தப்பிக்கவே முடியாது. எப்படி தப்பிக்க முடியாது? நீங்கள் ஒன்று சிந்திக்கலாம், ஆனால் அதுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது அதையும் ஆண்டவரே தெரியும். இப்போ நீங்கள் ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறீங்க, ப்ரைஸ்லாட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க வச்சுக்கோன்னு கொடுக்குறீங்க. அவங்க வெளியே இருக்கவங்க பார்க்க, அப்பா என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு இது. ஆனால் அந்த மோட்டிவ், பின்னாடி இருக்கிற மோட்டிவ், இப்போ நம்ம கொடுத்தோம்னா பின்னாடி உங்களுக்கு உதவி செய்வாங்க. உள்ளே இருக்க மனுஷனுக்கு இது இருக்குது, வெளியே இருக்கவங்களுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமே. ஆண்டவனை சொல்கிறார், இது எனக்கு தெரியும்ன்றார். அப்போ பாருங்கள், அசுத்தமாக என்ன உங்களை மாற்றுகிறது? 1 கண்களால், இருதய காதுகளால், மற்ற எல்லாம் நீங்கள் பேசுவதால் இதெல்லாம் அசுத்தமாக மாறுகிறது. உள்ள வருது எல்லாம் வெளியே, இருதயத்திலேருந்து எல்லா அசுத்தங்களும் வெளியே போகுது. ரைட்டா? நாம் பேசுவது, கோபப்பட்டு பேசுவது, டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுறோம். என்ன நடக்குது? டக்குன்னு ஒரு வார்த்தை, கோபத்தில் பேசிட்டேங்க, தப்பு தாங்க, வார்த்தையை விட்டுட்டே தப்பாயிடுச்சு. அப்போ பாருங்கள், அசுத்தமான காரியம். ரைட்? கண்களை பார்க்கணும், அசுத்தமான காரியம். இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும் காரியம்தான் வாயினால் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்கிறார் ஆண்டவர். வாட் எவர் யூ திங்க் இன் யுவர் ஹார்ட், தட்ஸ் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் யுவர் மவுத். ஐயோ, நான் அப்படி நினைக்கலைங்க, நான் அப்படி சொல்ல வரலைங்க சொன்னால் வேலைக்கு ஆகாது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் எப்படி பேசுனீங்க, என்ன மோட்டிவில் பேசுனீங்க, ஆண்டவருக்கு தெரியும். அப்போ பாருங்கள், அசுத்தம் என்று நாம் நம்ம சாப்பிட்றதில்ல, ட்ரெஸ் போகிறதில்ல, இதிலெல்லாம் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லார்னா, அதெல்லாம் அசுத்தம் இல்லைம்மா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வஞ்சர மீன் சாப்பிடுங்க, வேறு எதனா சாப்பிடுங்க, அதெல்லாம் அசுத்தம் கிடையாது. அதெல்லாம் கலர் ட்ரெஸ் கூட போடுங்க, அதெல்லாம் உங்களை பரிசுத்தவான், ஒயிட் ட்ரெஸ் போட்டால் பரிசுத்தவான் ஆக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட்டா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உன் இருதயத்தின் ஆழத்தில் வரும், வெளியே வரும் காரியங்கள் தான் அசுத்தமாய் இருக்கிறது என்கிறார். அப்போது இன்றைக்கு நமக்கு கொடுக்குற லெசன் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? அப்போ பாருங்கள், ஈவில் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட், இன்னர் மேன். அதை நீ
எப்படி இதை தவிர்க்கலாம் என்று பார்த்தால், உன்னுடைய 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 கண்கள், காதுகள், இது எண்ணங்கள், சிந்தனைகள், இது மூலமாய் கர்த்தருக்கு எல்லாவற்றையும் ஒப்புக்கொடு. சரண்டர் ஆல் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் டு காட். உன்னுடைய கண்கள், காதுகள், உன்னுடைய செவிகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. தினந்தோறும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது, எனக்குள் அசுத்தம் இருக்கக்கூடாது, என்னை காப்பாற்றுங்கள். நான் பார்க்கிறது, நான் படிப்பது, நான் கேட்பது, நான் பேசுவது, இதன் மூலமாக ஆண்டவரே நான் தவறு பாவம் செய்யக்கூடாது. என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் இருங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. அதிலிருந்து எனக்கு அசுத்தமான காரியம் வெளியே வரக்கூடாது, என்னை அசுத்தமான எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக உள்ளேவே அசுத்தத்தை வைத்து கொண்டு நடிக்கக்கூடாது. உள்ளேயும் அசுத்தம் இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஹாவ் ஈவில் இன் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தில் அசிங்கம், மாய்மாலம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை எல்லாம் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மாயமாலம், அசுத்தம் இதெல்லாம் நம்ம சொன்னால் நான் அப்படி கிடையாதுன்னு எடுத்த உடனே சொல்லுவோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் நாம் ஒருத்தரை திட்டுகிறோம், ஒருத்தரை கோபமாய் பேசுகிறோம் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த இடத்துல நீ தவறு செஞ்சிட்டேன்றார். ஒரு பெண்ணை தவறாக பார்த்தாலே நீ தவறு செஞ்சிட்டேன்றார். கேட்டா ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுகிறது, அந்த நேரத்தில் நீ உதவி செய்யாமல் போய்விட்டால் நீ தவறு செய்து விட்டாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ 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 உனக்கு நேரம் இருந்தது, ஆனால் நீ சும்மா இருந்து நேரத்தை வீணடித்து கொண்டிருந்தாய். அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாம் அந்த நேரத்தை. ஆனால் நீ வீணாக நேரத்தை செலவழிச்சிருந்த லேசினஸ். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தவறு செய்து விட்டாய், பாவம் செய்து விட்டாய் என்கிறார். அப்போ பாருங்கள், எனக்குள்ளே அசுத்தம் இல்லை, நான் தவறு செய்யவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு ஒப்புக்கொடு உன் வாழ்க்கையை, ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மாற்றக்கூடிய கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மாற்றக்கூடாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. எல்லா அசுத்தங்களையும் ஆண்டவரால் கழுவ முடியும். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வெளி வேஷத்துக்காக நல்லவங்களாக நடிக்க எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. என் இருதயமும் சுத்தமாக இருக்கணும். வெளியே மட்டும் நான் ஒரு நடிச்சுன்னு நாடகம் ஆடிக்கினேன் அப்படி இருக்கக்கூடாது. என் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இரட்டை மனிதனாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு நல்லவனாக நல்லவங்களாக இருந்து கொண்டு அவங்களுடைய பேரும் புகழும் வாங்கிக்கினேன். உள்ளே கதவை சாத்தின பிறகு தவறான மனிதனாக, வீட்டில் பார்த்தா ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா அந்த சிஸ்டரா, அந்த பிரதரா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சூப்பர், அந்த பர்சனா அவங்கள போல் நல்லவங்க கிடையாது. ஆனால் வீட்டில் போய் கேட்டால், ஐயோயோ அவங்க என்ன இப்படி, அவங்கள மோசமாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, தப்பாக அவங்க நடந்துக்குவாங்க, அவங்கள போல் தவறான ஆள் கிடையாது என்று சொல்லுவார்கள். நண்பர்களை கேட்டால், ஐயா அவன் வெளியே தான் இப்படி, ஆனால் உண்மையில் பார்த்தால் அவன் ரொம்ப மிகவும் தவறானவன், அவனுக்குள்ளே ரகசிய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தேவையா? பாருங்க, இந்த தான் தேவையில்லை என்கிற ஆண்டவர் சொல்கிறார். இதை நாம் விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் இந்த வாழ்க்கையை தான், இந்த மாயமான ரகசியமான நம்ம இரட்டை வேடமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வெறுக்கிறார். இதை தான் அசுத்தம் என்கிறார். இதை விலக்கி விடுங்கள். ஏன் சொல்கிறோம் தெரியுங்களா? வாழ்க்கை மிகவும் தவறாய் போய் ஒரு நேரம் வரும், நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோன்னு ரொம்ப அழுது புலம்பும். அந்த காலம் வரக்கூடாது. அதற்கு முன்பதாகவே இன்றைக்கே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ளே அசுத்தத்தை நான் எடுத்து போடுகிறேன். மற்றவர்களுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, பின்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். அந்த அசுத்தத்தை என் வாழ்க்கையில் எடுத்து போடுங்க. இரட்டை வேடமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் எப்படி வெளியே இருக்கிறனோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கணும். என் குடும்பத்தில் இருக்கணும். நான் தனியாக இருந்தாலும், நான் கதவை சத்தம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். நான் எப்படி உள்ளே வெளியே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட் லைஃப், பரிசுத்தமான வாழ்க்கை இருக்க வேண்டும். என்னை காப்பாற்றுங்க என்று ஆண்டவரை கேட்போம். ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா, நீர் வசனம் வார்த்தையில் பேசினது போல ஆண்டவரே, தேவரீர் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே.
எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள், ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக வெளியே வெள்ளையும் கர்த்தாவே உள்ளே இருதயத்தில் அழுக்கும் இருக்கிறது, இருட்டு இருக்கு. ஆண்டவரே தேவரீர் அப்பா, எங்களை மாற்று, எங்களை முழுதுமாய் கழுவுங்க. உமக்கே ஒப்பு கொடுக்குற மாட்டேன், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. சுத்தமான ஒரு இதயத்தை தாங்க, சுத்தமான எண்ணங்களை தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். வினாத்